வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். புது வருட கொண்டாட்டம் எங்கு, எப்போது, என்ன நடக்கும் என பரபரவென்று சுற்றி கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் இந்த செய்தி பரவ, அவர்கள் அங்கு வந்து புகைப்படம் எடுக்க, அங்கு இருந்த கும்பலில் ரோஜாவும் சேர்த்து நிற்க வைக்கப்பட்டாள். பின்னர் நண்பர்கள் அவளை தேடி ஹோட்டலுக்கு வர, அவளை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என கேள்விப்பட்டதும் வேகமாக காவல் நிலையம் செல்ல, ஆனால் அங்கு ரோஜாவை அவர்கள் பார்க்க முடியவில்லை. அதற்குள் அங்கிருந்த காவலர் ஒருவர், நீங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள்? பின்னர் உங்களையும் சேர்த்து உள்ளே வைத்து விடுவார்கள். அந்த பெண்ணை அங்கு கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். அதனால் அவளை வெளியே விட முடியாது. நீங்களும் இங்கே இருந்தீர்கள் என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். பின்னர் உங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என எச்சரிக்கை செய்தவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளை அவர்களை விட்டு விடுவார்கள், நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள் என சொல்ல, அந்த நேரத்தில் விக்டரை மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக தகவல் வர, உடனே அவர்கள் வேகமாக அங்கு சென்றனர். இறைவனின் விளையாட்டுக்களை சில நேரம் யாராலும் கணிக்க முடியாது. அவளை பெற்றவர்கள் அங்கு திருப்பதியில் பெருமாள் தரிசனம் செய்து கொண்டிருக்க, இங்கு அவர்களின் மகளோ சிறை கைதியாக குற்றவாளிகளோடு குற்றவாளியாய் நிற்க, உதவி செய்ய வந்த நண்பர்களோ தங்களது எதிர்காலம் இதனால் கேள்விக்குறியாகிவிடும் என யோசித்து நிற்க, காப்பாற்ற நினைத்த விக்டரோ மயக்கமாக மருத்துவமனையில் இருக்க, இதில் யாரை குற்றம் சொல்வது? தாத்தாவோ அவளை தேடி நேராக ஷோபி வீட்டிற்கு வந்தவர். அங்கு ஷோபி சொன்னதை கேட்டு அவர் அதிர்ச்சியில் மயக்கமடைய, அடுத்த நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக நின்றது. பின்னர் தாத்தாவிற்கு மயக்கம் தெளிவித்து அவரை காவல் நிலையத்திற்கு ஷோபியின் தந்தை அழைத்து செல்வதற்குள் அதிகாலை ஆகிவிட்டது. காவல் நிலையத்தில் சென்றவர் விபரத்தை சொல்லி கேட்க, இப்போது எதுவும் செய்ய முடியாது, இன்ஸ்பெக்டர் வந்ததும் பேசிக்கொள்ளுங்கள். இந்த தகவல் கொடுத்தவர் இன்ஸ்பெக்டருக்கு வேண்டப்பட்டவர், அதனால் நாங்கள் ஏதும் செய்ய முடியாது என சொல்லிவிட்டனர். அங்கிருந்து தாத்தா ராம் சரணுக்கு அலைபேசியில் அழைக்க, இரவு முழுவதும் விழித்திருந்து வேலை பார்த்ததால் அலைபேசியை சைலண்ட் மோடில் வைத்துவிட்டு படுத்து உறங்கிவிட்டான். அவன் அப்போது பயிற்சி ஆபீசராக இருந்தான். தனது பேத்தியை பார்க்க முடியாமல் தாத்தா வெளியே தவிக்க, உள்ளே ரோஜாவின் நிலையோ மிகவும் மோசமானதாக இருந்தது. இது போன்ற ஒரு நிலைமையை அவள் கனவில் கூட நினைத்தது இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தால் கிளம்பி இருப்பாள் ரோஜா. மேலும் தாத்தாவை நினைக்க அவளுக்கு அழுகை அழுகையாக வந்தது. தன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அவர் விட்டு சென்றிருப்பார். அவரை ஏமாற்றியதற்கு தனக்கு இந்த தண்டனை தேவைதான் என மனதில் நினைத்து துடித்தவள், அப்போதும் அம்மா சொன்னார், ரோஜா, உன் நண்பர்கள் பழக்க வழக்கம் வேறு, நீ வளர்ந்த விதம் வேறு. அவர்கள் நல்லவர்கள்தான், ஆனால் உன்னை போல் வெகுளி இல்லை, இடத்துக்கேற்ப மாறிக்கொள்வார்கள். நீ அப்படி இல்லை என பல முறை எச்சரித்தும் நான் கண்டு கொள்ளாமல் அப்போது எல்லாம் அவர்களை கிண்டல் செய்தேன், இப்போது அனுபவிக்கிறேன் என நினைத்து நினைத்து அழுது கரைந்து கொண்டிருந்தாள். அதற்குள் ராம்சரண் அலைபேசியில் தாத்தாவை அழைக்க, அவர் விபரம் சொன்னதும் உடனே காவலரை அழைத்து பேசினான் அவன். அவர்களோ இன்ஸ்பெக்டர் வரும் முன்னர் தங்களால் எதுவும் செய்ய முடியாது, மேலும் மறுநாள் விடுமுறை என சொல்லிவிட, பின்னர் தாத்தாவிடம் பேசியவன் தான் கிளம்பி அங்கு வருவதாகவும் அவர் கவலைப்பட வேண்டாம் என ஆறுதல் சொல்லி வைத்துவிட்டு மதியத்திற்குள் வந்து சேர்ந்தான். அதற்குள் அவர்களின் மேல் கேஸ் எழுதிவிட ராம்சரண் வந்து மேலிடத்தில் பேசி அவளை வெளியே அழைத்து வந்தான். ராம்சரண் முதலில் ரோஜாவை சென்று பார்த்ததும் மாமா என கத்தியவள். பின்னர் தன்னை சுற்றிலும் பார்த்துவிட்டு தேம்பி தேம்பி அழ, அவனோ வேகமாக அவள் அருகில் சென்றவன், ரோஜா, நீ கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன் என சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டரிடம் பேச, அவரோ விட முடியாது என சொல்லிவிட
பின்னர் மேலிடத்தில் பேசி அவளை வெளியே கேஸ் இல்லாமல் அழைத்து வந்தான். அவளை பார்த்ததும் தாத்தா வேகமாக சென்று அவளை கட்டிக்கொண்டு அழ, அவளோ, தாத்தா தாத்தா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்த தவறுக்கு தண்டனை. ஐயோ, நான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நினைக்கவே இல்லை தாத்தா, ரொம்ப கேவலமா பேசுறாங்க தாத்தா என கதற, அவரோ, ஐயோ இல்லை ரோஜா, இல்லை, நான் தான் தப்பு செய்து விட்டேன், உன்னை அப்போதே அழைத்து வந்திருக்க வேண்டும், நீ குழந்தை, உனக்கு என்ன தெரியும், எல்லாம் என்னால் தான் என அவர் அதைவிட அரற்ற, ராம்சரணோ, உன்னை யார் அங்கு போக சொன்னா ரோஜா என கோபமாக கேட்டான். அவளோ அழுது கொண்டே, நான் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை ராம் என நடந்த நிகழ்வை சொன்னவள். நண்பர்கள் அனைவரும் உடனிருந்தனர். வேகமாக அனைவரும் சிதறி ஓடும்போது பிக்சர் தான் இந்த பக்கம் செல் என்றான். அதான் சென்றேன். அப்போது அந்த காவலர் காவலர் என தேம்பியவள், நான் சத்தியமாக குடிக்கவில்லை ராம் என சொல்லும் போதே ஆத்திரமும் அழுகையும் வர, அவள் அழுது துடிப்பதை பார்த்து தாத்தாவின் நெஞ்சில் ரத்தம் வடிந்தது. ஐயோ, என் குலக்குழந்தை இப்படி துடிக்க நானே காரணமாகி விட்டேனே என அவர் கதற, ராமு என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போய் நின்றான். பின்னர் அவர்களை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தான் ராம். வரும் வரை அவளது தாத்தா யார் கூடவும் பேசவில்லை. வீட்டிற்குள் நுழைந்ததும் அவள் ஓடி சென்று தன் அறையில் அடைந்து கொள்ள, அப்போதுதான் தாத்தாவை கவனித்தான் ராம்சரண். தாத்தா, அதான் ரோஜாவை பாதுகாப்பாக அழைத்து வந்து விட்டோமே, இனி என்ன கவலை? நீங்கள் கவலைப்படாதீர்கள், மேலிடத்தில் எனது சீனியர் ஆபீசரிடம் சொல்லி அவளது புகைப்படம் செய்தித்தாளில் வராமல் பார்த்து கொள்கிறேன் என்றவன், தாத்தா தாத்தா என அவரை உலுக்க, அவரோ எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தார். பின்னர் அத்தை, மாமா, பாட்டி எல்லாம் எப்போ வருவார்கள் என்று கேட்டவன், இரவு வந்து விடுவார்கள் என அவர் சொல்ல, அவர்களிடம் எதுவும் சொல்ல வேண்டாம், அவர்கள் வந்ததும் பக்குவமாக சொல்லிக் கொள்ளலாம் என அவன் சொன்னான். ஆனால் மனிதன் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைக்கிறான். செய்தித்தாள்களில் அவளது புகைப்படம் வரக்கூடாது என ராம்சரண் சொல்லி இருந்தாலும் இணையத்தில் கும்பலில் அவளது புகைப்படம் வந்திருந்தது. அதில் ஒன்று சேகரின் நண்பர்கள் கைகளுக்கு செல்ல, அவர் மறு நிமிடம் சேகரை அழைக்க, இரவு வரவேண்டியவர்கள் விமானத்தை பிடித்து மதியமே வந்து சேர்ந்தனர். சில அலைபேசி அழைப்புகள் வீட்டிற்கும் வர ராம்சரண் அலைபேசியை அணைத்து வைத்திருந்தான். வீட்டிற்கு அவர்கள் தொடர்பு கொள்ள அது அணைக்கப்பட்டிருக்க, சேகர் பதறி கிளம்பி வீட்டிற்கு வர, அங்கு தன் மகளை பார்த்ததும் பார்வதி வேகமாக சென்று அவள் கன்னத்தில் அறைந்தவர், அடிப்பாவி மகளே, இப்படி பண்ணிட்டியே என திட்ட, மரகதமோ வேண்டாம் என தடுத்து அவளை வெளியே இழுத்து வந்தார். ஏற்கனவே அப்பா அம்மா என்ன சொல்வார்களோ என பயத்தில் இருந்த ரோஜா, பார்வதி வந்து என்ன நடந்தது என கேட்காமலேயே அடித்ததும் அவள் அதிர்ந்து நிற்க, உள்ளே நுழைந்த சேகர் தந்தையிடம் என்ன நடந்தது என கேட்டார். அவரோ எதுவும் சொல்லாமல் விட்டத்தை பார்த்து கொண்டே இருக்க, சொல்லுங்கப்பா, என்ன நடந்தது? ஏன் எனக்கு தகவல் கொடுக்கல? என் நண்பன் சொல்லி எனக்கு தெரிகிறது. அப்போ அவன் சொன்ன செய்திகள் எல்லாம் உண்மையா? ரோஜா குடித்திருந்தாளா? உங்களை நம்பித்தானே விட்டு சென்றேன், இப்படி கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்களே என அவர் ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்ட, ராம்சரணோ, மாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்றவன் நடந்ததை சொன்னான். இதில் யார் மீதும் தவறு இல்லை, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். மேலும் இனி ரோஜாவின் பெயர் வெளியே வராது, அதற்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிவிட்டேன் என்றான். உடனே பார்வதி, அடி பாவி மகளே, எத்தனை முறை சொல்லி இருக்கேன் அவர்களோடு சேராதே என்று. இப்போது பார்த்தாயல்லவா, அவர்கள் எல்லாம் தப்பித்து கொண்டார்கள், நீ மாட்டிக்கொண்டாய். ஐயோ, இதற்கா மருத்துவம் படிக்கிறேன் என்று வந்தாய்? பெருமாளே, உன்னை தேடி நாங்கள் வர இன்று என் பிள்ளை இப்படி சீரழிந்து இருக்கிறதே, உனக்கு இது தகுமா என தனது ஆத்திரத்தை மற்றவரிடம் காட்ட முடியாமல் பார்வதியின் பெற்ற மனம் கதறி துடிக்க, உன்னை புத்திசாலி என்று நினைத்தேன், ஆனால் இப்படி பண்ணிவிட்டாயே ரோஜா என மரகதம் ஆரம்பித்தவர் திரும்பி தன் கணவரை பார்த்து, ஒரு வயதுக்கு வந்த பெண்ணை அடுத்தவர் வீட்டில் இரவு நேரத்தில் இப்படித்தான்
பொறுப்பில்லாமல் விட்டு வருவீர்களா? நீங்களெல்லாம் என்ன பெரிய மனிதர். நான் ரோஜாவை குறை சொல்லப் போவதில்லை. எல்லாம் உங்கள் தப்பு. உங்களால் தான் என் பேத்தி இப்போது இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டாள். அவளை நான் பார்த்து கொள்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்களே இப்படி பலி கொடுத்து விட்டீர்களே என தனது ஆற்றாமையை வார்த்தைகளில் பேத்தியை திட்ட முடியாமல் தனது கணவரை அவர் திட்டி தீர்க்க, ஏமாமா, உங்கள் பேத்தியை விட தூக்கம்தான் உங்களுக்கு பெரிதாக போய்விட்டதா? ஒரு நாள் இரவு உங்களை நம்பி விட்டதற்கு இப்படி பண்ணிவிட்டீர்களே என பார்வதி மனமாற்றாமையில் அவரை குறை சொல்ல, சேகரோ எதுவும் பேசாமல் அப்படியே சிலையாக அமர்ந்திருந்தார். அவர்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கட்டும். ஏனெனில் எந்த பெற்றோர்களுக்கும் இது ஜீரணிக்க முடியாத விஷயம். அதனால் அவர்கள் பேசுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் ராம்சரண். அவளை குறை சொல்லாமல் அனைவரும் அவளின் தாத்தாவை குறை சொல்வதை தாங்க முடியாமல், ரோஜா, தாத்தாவை ஒன்றும் சொல்லாதீர்கள், எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம் என சொல்லி அழ, பார்வதியோ அவளை திரும்பி பார்த்து முறைத்தவர், நீ இனி எங்களுடன் பேசாதே, அதுதான் எல்லாம் முடிந்து விட்டதே. எங்களை சந்தி சிரிக்க வைத்து விட்டாயே, இன்னும் எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறாய்? நான் அப்போதே சொன்னேன் இந்த படிப்பெல்லாம் வேண்டாம் என்று. இப்போது துன்பப்படுவது யார்? நாங்கள் தானே என அவளை மீண்டும் திட்ட, அதற்குள் சேகருக்கு மறுபடியும் அலைபேசி அழைப்பு வர, அதில் ரோஜாவை பற்றி விசாரிக்க, சேகரோ என்ன சொல்வது என தெரியாமல் திணற, இதை பார்த்த ரோஜா தாத்தா இருவர் கண்ணிலும் கண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. அலைபேசியை அணைத்து மூலையில் எறிந்தவர், என் மானமே போச்சு, இன்னும் எத்தனை பேர் இப்படி கேட்கப் போகிறார்களோ? ஐயோ, என் மகள் டாக்டர் என பெருமைப்பட்டு கொண்டிருந்தேனே, இப்போது குடியாரி என பெயர் வந்து விட்டதே, கண்ட கனவெல்லாம் கானல் நீராக போய்விட்டதே என வேதனையில் நொந்து தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்த தாத்தா எழுந்து தனது அறைக்கு சென்றார். அழுது அழுது ரோஜாவும் அப்படியே அசதியில் உறங்கிவிட்டாள். பின்னர் மற்றவர்கள் கொஞ்சம் தெளிவடைந்ததும், சரி, நடந்தது நடந்துவிட்டது, அடுத்து என்ன செய்யலாம் என மரகதம் கேட்க, இனி இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். இனி ரோஜாவின் பெயர் எந்த செய்தித்தாள் தொலைக்காட்சியிலும் வராது, அதற்கு நான் பொறுப்பு என ராம் உறுதி கொடுத்தவன். பின்னர் இது போன்ற நிகழ்ச்சிகள் கல்லூரி வாழ்க்கையில் சாதாரணம், பெரிதுபடுத்த வேண்டாம். அந்த மாணவர்கள் நகரத்தில் வாழ்ந்தவர்கள், அதனால் தப்பித்து கொண்டார்கள். ரோஜாவிற்கு அந்த வேகம் வரவில்லை, அதான் பிரச்சனை என்றவன். இனி இதை பற்றி யாரும் பேச வேண்டாம். ரோஜா வெளியே எதுவும் சொல்லவில்லையே தவிர மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளது கண்களை பார்த்தீர்களா? ஒரு நிலையில்லாமல் அலை பாய்கிறது. அப்படி இருந்தாலே ஆபத்து. அதனால் நீங்கள் அவளை மேலும் எதுவும் சொல்ல வேண்டாம் என அவர்களுக்கு ஆறுதல்களையும் அறிவுரைகளையும் சொன்னான் ராம்சரண். வேதனைகள் நெஞ்சில் நிரம்பி வழிந்தாலும் இனி கவலைப்பட்டு மாறப்போவது எதுவும் இல்லை என்ற நிதர்சனம் புரிய, சேகர் அமைதியாக இருக்க, பார்வதியோ அழுது கொண்டே இருக்க, மரகதமோ தன் கணவரால் தான் ரோஜாவிற்கு இந்த நிலைமை என எண்ணி எண்ணி வேதனை அடைய யோசித்தவர்கள் அப்படியே இருந்த இடத்திலே கண் அயர்ந்தனர். விடிகாலை பொழுது சூரியன் எட்டி பார்க்க முதலில் கண் விழித்த மரகதம், பார்வதி, விடைந்து விட்டது, பால்காரர் வந்து விடுவார், பாவம், இரவு யாரும் எதுவும் சாப்பிடவில்லை, நீ முதலில் சமையலை செய் என சொல்ல, பார்வதியோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக எழுந்து சென்றார். சில நிமிடங்களில், ஐயோ, என்னங்க, இங்க ஓடி வாங்க என பார்வதியின் அலறல் கேட்க, வீட்டில் இருந்த அனைவரும் குரல் வந்த திசை நோக்கி ஓடினர். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க, ரோஜாவோ அப்படியே சிலையாக நின்றாள். மருத்துவர் வந்து பார்த்துவிட்டு, சிவியர் அட்டாக் வந்திருக்கு, முடிந்து வெகு நேரம் ஆகிவிட்டது என சொல்லிவிட்டு செல்ல, ஐயோ, என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே என மரகதத்தின் கூக்குரல் அனைவரையும் அதிர செய்தது. அந்த கோபத்தில் வேகமாக ரோஜாவிடம் திரும்பிய பார்வதி, இப்ப உனக்கு சந்தோஷமாடி? இப்ப இவரும் போயிட்டார், இனி வரிசையாக நாங்களும் போய்விடுகிறோம், இனி நீ உன் எண்ணம் போல வாழலாம்
என ரோஜாவை வார்த்தையால் சுட்டெரிக்க, தாத்தா இறந்த அதிர்ச்சியில் பிரம்மை பிடித்தவள் போல் இருந்தவள் இந்த வார்த்தையை கேட்டதும் ரோஜா தன்னால் தான் அவர் இறந்து விட்டார் என முடிவு செய்தவள் வேகமாக அவர் அருகில் சென்று, தாத்தா, நான் இனி எங்கும் செல்ல மாட்டேன். நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்பேன். நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க. எழுந்திருங்க தாத்தா, எழுந்திருங்க என கத்தியவாறே அவரின் சடலத்தை உலுக்க அருகில் இருந்த ஒரு பெரியம்மா, ரோஜா, நீ கொஞ்சம் அமைதியா இரு என அவளை மிரட்ட, ஐயோ பாட்டி, எனக்கு என் தாத்தா வேணும், என் தாத்தா வேணும் என மீண்டும் அவரின் கைகளை பிடிக்க அருகில் இருந்த சில பெண்கள், ஐயோ, இந்த பெண்ணிற்கு மூளை ஏதாவது குழம்பி விட்டதா, இப்படி பிடித்து இழுக்கிறது என சொல்லியபடி அவளை பிடித்து தள்ளி நிறுத்த, அவளோ, என்னை விடுங்கள், விடுங்கள், என் தாத்தா என்னை விட்டு போக மாட்டார் என கதறியபடியே சுவரில் சாய்ந்து அழுதாள். அந்த நேரத்தில் மரகதமோ பார்வதியோ ரோஜாவை கவனிக்கும் நிலையில் இல்லை. தாத்தா இறந்த அதிர்ச்சியோ வந்தவர்களில் சில பேருக்கு விவரங்கள் தெரிய, அதை பற்றி இவர்கள் காதுபடவே அவர்கள் பேச, அதுவும் சேகரிடம் சிலர் உண்மையா என விசாரிக்க, அவரோ தந்தையின் இறப்பை நினைத்து கவலைப்படுவதா, இல்லை தனது குடும்பத்தின் மானம் காற்றில் பறப்பதை நினைத்து வருந்துவதா என தெரியாமல் பிரம்மை பிடித்தவர் போல் அமர்ந்திருந்தார். மேற்கொண்டு என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை ராம்சரண் தான் முன்னின்று செய்து கொண்டிருந்தான். அதனால் ரோஜாவின் நிலைமை யாருக்கும் புரியாமல் போனது. அதற்கு ஏற்றாற்போல அப்போது அருகில் ஒரு பெண் ரோஜாவிடம், உன்னாலதான் உங்க தாத்தா இறந்தார். நீ 4-5 பையன்களுடன் குடித்து கும்மாளம் போட்டு கொண்டிருந்தாயாமையே, செய்ததைத்தான் செய்தாய், யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டியதுதானே, குடி மட்டும்தானா, இல்லை மற்றதுமா என நரம்பு இல்லாத நாக்கு என்பதால் ஈவு இரக்கமில்லாமல் அவர் வார்த்தைகளை கொட்ட, அதை கேட்டதும் அவளது முகம் மாற, உடல் நடுங்க, கைகளை தன் முழங்காலுடன் சேர்த்து கட்டிக்கொண்டு அப்படியே சுவரின் ஓரம் கூனி குறுகி அவள் ஒண்ட. அதற்கு பிறகு ரோஜா ஒரு வார்த்தை கூட யாரிடமும் பேசவில்லை. விழிகளில் கருவிழிகள் இரண்டும் நிலை குத்தி நிற்க அப்படியே அமர்ந்திருந்தாள். இறுதியாக தாத்தாவின் முகத்தை பார்க்க ராம் வந்து அழைக்க அவனை வெறித்து பார்த்தவள் எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருக்க, அதற்குள் அங்கு வந்த சேகர், ராம், என்னால முடியலை, பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள் என சொல்லி அழ, அது ரோஜாவை மேலும் தாக்க அப்படியே பிடித்து வைத்த மண் போல அமர்ந்திருந்தாள். என்ன மாமா பண்றது, இந்த நேரத்தில் நாம் அவர்களிடம் என்ன சொல்லி புரிய வைப்பது, விட்டு விடுங்க, இல்லையெனில் நீங்கள் உள்ளே அறைக்கு செல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். பின்னர் ரோஜாவை பார்த்தவன், அவள் அப்படியே அமர்ந்திருந்ததும் ஒருவேளை அதிர்ச்சியில் இப்படி இருக்கிறாள், பின்னர் சொல்லி சரி பண்ணி விடலாம் என நினைத்து சென்று விட்டான் ராம். காவேரி அம்மாள் தான் அனைத்தும் உடனிருந்து செய்து கொண்டிருந்தார். அவருக்கும் அரசல் புரசலாக விஷயம் தெரிய முழுவதும் தெரியவில்லை. 2 நாட்கள் ஓடிவிட்டன. சேகர் மனமும் உடலும் சோர்ந்து அமர்ந்திருக்க, மரகதமோ சடங்குகளினால் அவரும் அவரது அறையிலே அமர்ந்திருக்க, பார்வதியோ வந்தவர்களுக்கு பதில் சொல்லியபடி இருக்க, ரோஜாவும் அவளது அறையை விட்டு வெளியே வரவில்லை. உறவினர் அனைவரும் சென்ற பின்னர் ராமும் வேலை தொடர்பாக செல்ல வேண்டியது இருந்ததால் 2 நாட்களில் திரும்பி விடுவதாக சொல்லி சென்றான். அவனும் ரோஜாவை தொந்தரவு செய்யவில்லை. அன்று இரவு அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவு உண்ண பார்வதி அழைக்க சேகரும் மரகதமும் வந்தனர். எங்க அந்த மகாராணி, அவளை தனியா வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா என பார்வதி கோபத்தில் கேட்க, சோ பார்வதி, இனி ரோஜாவை எதுவும் சொல்லாதே, ஒரு உசுறு நம்ம விட்டு போனது பத்தாதா, மறுபடியும் அவள் ஆத்திரத்தில் என சொல்லும் போதே மரகதத்தின் குரல் நடுங்க, ஏனோ அவருக்கும் தனது கணவர் இறந்தது மனதை உறுத்த அப்படி சொன்னார். ஐயோ அத்தை என பதறிய பார்வதி, இனி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றவர் சேகரை பார்த்து, நீங்க சென்று அவளை சாப்பிட அழைத்து வாருங்கள், பசி தாங்க மாட்டாள், பாவம் என சொல்ல, மரகதமும், ஆமாம், நீ அழைத்தால் வந்து விடுவாள், போய் அழைத்து வா என்றார். சேகரும் ரோஜாவின் அறைக்கு சென்று
அவளை இருமுறை பெயர் சொல்லி அழைக்க அங்கு எந்த பதிலும் இல்லை. உடனே கதவை அவர் தள்ள அது திறக்க அங்கு ரோஜா சுவரை வெறித்து பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். பட்டாம்பூச்சி போல பறந்து திரிந்து கொண்டிருந்த தன் மகள் இன்று சிறகுடைந்து இப்படி அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவரின் மனம் வேதனையில் துடிக்க அவள் அருகில் சென்றவர் அவள் தலையில் கை வைத்து தடவி கொடுத்தபடி, ரோஜா, என்னடா அது? நடந்தது நடந்து விட்டது. எங்களுக்கு உன்மேல் எந்த கோபமும் இல்லை. நீ வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சாப்பிடவா என அழைத்தார். அவளோ அப்படியே அமர்ந்திருக்க, ரோஜா, உன்னைத்தான் சொல்கிறேன், வா, சாப்பிட போகலாம் என மீண்டும் அழைக்க அவளிடம் அதற்கும் எந்த பதிலும் இல்லை. உடனே அவர் ரோஜா என கத்தியபடி அவளை உலுக்க அவளோ எந்த உணர்வும் இன்றி அப்படியே அமர்ந்திருந்தாள். ஐயோ பார்வதி, இங்க வா என சேகர் அலற பார்வதியும் மரகதமும் ஓடி வர, ஆனால் அதற்கும் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அருகில் வந்த மரகதம், என்ன சேகர், என்ன ஆச்சு என பதறி கேட்க, மா அம்மா, இவள் எதுவும் பேச மாட்டேன் என்கிறாள். இங்கே பாருங்கள், விழிகள் அசைவில்லாமல் இருக்கின்றன. எனக்கு பயமாக இருக்கிறது என அவர் உடைந்து அழ, ஐயோ ரோஜா என பார்வதி வேகமாக ஓடி சென்று தன் வயிற்றோடு அவளை அடைத்தவர், என் தங்கமே, என் உயிரே, என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா திட்டிவிட்டேன் என பேச மறுக்கிறாயா? ஐயோ, நான் தெரியாமல் திட்டிவிட்டேன். இனி எதுவும் சொல்ல மாட்டேன். என்னிடம் பேசு ரோஜா, பேசு என பெற்ற மனம் பதற, ஆனால் மரகதமோ எதுவும் சொல்லாமல் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவர், சிறு நெருப்பில் சிக்கியவளை நாம் முட்டாள்தனத்தால் பெரும் தணலில் தள்ளிவிட்டோம் சேகர் என அழுத்தமாக சொன்னவர் அவள் அருகில் வந்து அமர்ந்து பார்வதியிடம் இருந்து அவளை பிரித்து அவள் கைகளை பிடித்து அழுத்தி கொண்டே, ரோஜா, இங்கே பார், என்னை பார். உனக்காக உன் பாட்டி, அப்பா, அம்மா எல்லாரும் இருக்கிறோம். உன் தாத்தா நம்மை விட்டு சென்று விட்டார். எனக்கு இருந்த ஒரே ஆதரவும் என்னை விட்டு போய்விட்டது. ஆனால் அவர் அடிக்கடி சொன்னது, நான் இல்லை என்றாலும் என் பேத்தி உன்னை நன்றாக பார்த்து கொள்வாள் என்றார். உன் தாத்தா சொன்ன சொல்லை நீ காப்பாற்றுவாயா என அவளது மனதை படித்தபடியே அவர் ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தமாக சொல்ல, தாத்தாவின் பெயரை கேட்டதும் கருவிழிகள் மரகதத்தை நோக்கி திரும்ப அவர், வா, வந்து சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிட முடியும் என சொல்ல அவள் எதுவும் பேசாமல் எழுந்து உடன் வந்தாள். நடப்பதை புரிந்து கொண்ட சேகரும் பார்வதியும் அவளுடன் வர, பின்னர் அனைவரும் சேர்ந்து உணவு உண்ண அவளோ பேருக்கு குறித்துவிட்டு மீண்டும் தனது அறைக்குள் சென்று விட்டாள். அப்போது ரோஜாவின் நண்பர்கள் அவளை பார்க்க ஓடி வந்தனர். அவள் அவர்களை பார்த்ததும் பயந்து அலறி ஓட, விக்டரோ அந்த இடத்தில் அழுது விட்டான். அங்கிள், நான் மருத்துவமனையில் இருந்தேன். இல்லை என்றால் ரோஜாவை இந்த நிலைக்கு கண்டிப்பாக விட்டிருக்க மாட்டேன். நம்புங்கள் அங்கிள் என சொல்லி அழ, உடன் இருந்தவர்களும், அங்கிள், நாங்கள் தெரிந்து இந்த தப்பை செய்யவில்லை. அவளும் வெளியே வந்திருப்பாள் என்று நம்பித்தான் வீட்டிற்கு வந்தோம். ஆனால் இப்படி ஆகும் என்று நினைக்கவில்லை என சேகரிடம் மன்னிப்பு கேட்க, அவரோ, நடந்தது நடந்துவிட்டது. இனி தயவு செய்து இதை பற்றி பேசாதீர்கள் என சொல்லிவிட்டு சென்று விட்டார். அப்போது அங்கு வந்த மரகதம், இந்த காலத்து பிள்ளைகள் நட்பு சேருவதில் காட்டும் வேகத்தை, அந்த நட்பிற்கு ஒரு துன்பம் வரும்போது தங்களை காப்பாற்றிக் கொள்ள நட்பை கொன்று விடுகின்றனர் என சொல்லிவிட்டு, நீங்கள் கிளம்புங்கள் என்றார். நீங்கள் உண்மையான நண்பர்களாக இருந்தால் இனி ரோஜாவை சந்திக்க வராதீர்கள். உங்களை பார்த்தால் அவளுக்கு அந்த நினைவு மீண்டும் வந்துவிடும் என சொல்லி அவர்களை அனுப்ப அவர்கள் அனைவரும் தலை குனிந்து அங்கிருந்து வெளியேறினர். பின்னர் 1 வாரம் கடந்தும் அவள் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. யாருடனும் பேசுவதும் இல்லை. தனது அறையிலேயே இருந்தாள். ராம்சரணுக்கு தகவல் செல்ல அவன் வந்து பேசி பார்த்தவன் எந்த பயனும் இல்லாமல் போக, அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதே இதற்கு சரியான தீர்வு என சொன்னான். பின்னர் அவளை வீட்டை விட்டு வெளியே அழைத்து வருவது ராம்சரணுக்கு பெரும் பாடாக போய்விட்டது. மருத்துவரிடம் செல்ல அவரோ
அவள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாள். அதனால் சில சமயம் அவளால் நீங்கள் சொல்வதை கேட்க முடியுமே தவிர பதில் சொல்ல முடியாது. மிகவும் பயந்திருக்கிறாள். அதனால் சிறிது நாட்கள் தீவிர சிகிச்சை தேவைப்படுகிறது என சொல்ல, அடுத்தடுத்த இடியால் அந்த குடும்பம் நிலை குலைந்து நின்றது. ஆனால் ராம் அவர்களுடனே இருந்து அவளுக்கு பக்கபலமாக அனைத்தும் செய்து கொடுத்தான். நாட்கள் ஓடின. ரோஜாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவ நிலைக்கு வந்தாள். ஆனால் அவள் வீட்டை விட்டு எங்கும் செல்ல மறுத்துவிட்டாள். மரகதத்திடம், ராம் சரணிடம் மட்டும் எப்போதும் போல் பேசுவாள். மற்றவர்களிடம் அதிகம் பேச மாட்டாள். ஒரு முறை சேகர் ராமுவை அலைபேசியில் அழைத்து அவனிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என சொல்லி தனது கடைக்கு வர சொன்னார். என்ன மாமா, எதற்கு வீட்டிற்கு வர சொல்லாமல் கடைக்கு வர சொன்னீங்க என கேட்டபடி ராம்சரண் உள்ளே நுழைந்தான். இல்லை ராம், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டில் பேசினால் ஒத்து வராது. அதான் இங்கு வர சொன்னேன் என்றார். என்ன மாமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நானும் உங்களுக்கு ஒரு மகன் போலத்தான் என சொல்ல, அதான் ராம், நானும் சொல்றேன். உங்க அத்தை என்ன சொல்கிறாள் என்றால் என்றவர் தயங்க, என்ன மாமா, என்ன சொல்றாங்க என கேட்க, இல்லை, ரோஜாவிற்கு திருமணம் செய்துவிடலாம் என சொல்கிறாள் என்றார். என்னது என அதிர்ந்தவன், என்ன மாமா, விளையாடுறீங்களா? அவளே இப்போதுதான் கொஞ்சம் தேறி வந்திருக்கிறாள். டாக்டரும் அவளை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லி இருக்கிறார். நீங்களோ இந்த நேரத்தில் திருமணத்தை பற்றி என அவன் கோபமாக கேட்க, ராம், இது உன் அத்தையின் விருப்பம் மட்டுமே என்றவர். ரோஜாவை உனக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என சொல்கிறாள் என்றவர் வேகமாக. ராம், இதை சொல்வதற்கு என்னை மன்னித்து விடு. ரோஜாவின் நிலை தெரிந்தும் நான் இதை உன்னிடம் கேட்க கூடாதுதான். ஆனால் உன்னை விட வேறு யாராலும் ரோஜாவை நன்றாக பார்த்து கொள்ள முடியாது. அதனால் தான் என எங்கே அவரை அவன் தவறாக நினைத்து விடுவானோ என பயந்து சொல்ல, அவனோ என்ன பதில் சொல்வது என தெரியாமல் திகைத்து போய் அமர்ந்திருந்தான். நட்பு என்பது கற்பை போல, அதை அளவிட முடியாது. நம்பிக்கைதான் அதன் அளவுகோல். எதை நீ நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறுகிறாய். இது கீதையின் வாக்கு. அவளும் அதைத்தான் செய்தாள். தன்னை போல் அவர்களை எண்ணினாள். அவர்களும் தங்களைப் போல் அவளை எண்ணினர். ஆனால் விதியோ இவர்கள் எண்ணங்களுக்கு இடையில் புகுந்து விளையாட, பாதிப்பு அவளுக்கா இல்லை நட்புக்கா? புரியாத கேள்விகள் பல எழ, விடை தேடி உங்களிடம் நிற்கின்றாள். ரோஜாவை திருமணம் செய்து கொள்கிறாயா என சேகர் கேட்க, இதை சற்றும் எதிர்பார்க்காத ராம் என்ன பதில் சொல்வது என தெரியாமல், எதற்காக திடீரென்று இந்த திருமண பேச்சு வந்தது என்று கேட்டான். இல்லை ராம், பார்வதியிடம் யாரோ சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரி மனநிலையில் உள்ளவர்கள் வேறு சூழ்நிலைக்கு மாறினால் அவர்கள் விரைவில் சரியாகி விடுவார்கள் என்று. மேலும் சென்ற முறை மருத்துவரும் அதைத்தான் கூறினார். அவள் சிந்தனையை மாற்றுங்கள். அவள் அன்று நடந்த நிகழ்ச்சியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். எனவே அவளது சிந்தனையை வேறு பக்கம் திசை திருப்புங்கள் என சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் யோசித்துத்தான் அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் அவளது கவனம் கண்டிப்பாக மாறும் என உனது அத்தை நினைக்கிறாள். மேலும் வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து என சொல்ல அவர் தயங்க, சொல்லுங்க மாமா, என்ன சொல்ல வருகிறீர்கள் என அவன் கேட்க, இல்லை ராம், வெளியிடத்தில் மாப்பிள்ளை பார்த்தால் இவளை பற்றி சொல்ல வேண்டியது வரும். அது யாருக்கும் நல்லது கிடையாது. மேலும் பிரச்சனைதான் வரும். அதனால் நீ என்றால் அவளை பற்றி நன்கு புரிந்தவன், நன்றாக பார்த்து கொள்வாய் என்கிறாள் என சொல்லிவிட்டு அவனின் முகத்தையே சேகர் பார்த்து கொண்டிருக்க, அவனோ மீண்டும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியுமா என கேட்டான். அச்சோ, அம்மாவுக்கு தெரியாது ராம். மேலும் உனக்குத்தான் அவரை பற்றி தெரியுமே. பார்வதி குடும்பம் என்றாலே அவருக்கு ஆகாது. ஆனால் உன்மேல் பாசம் இருக்கு என வேகமாக சொல்ல, மாமா என அவர் கைகளை பிடித்தவன், நாங்கள் எப்போதும் பாட்டியை தவறாக நினைத்தது இல்லை. மேலும் அவரின் நிலையில் யாராக இருந்தாலும் இப்படித்தான் இருப்பார்கள் என்றவன் பின்னர், மாமா, நான் சொல்வதை தவறாக நினைக்க வேண்டாம். இந்த திருமண விஷயம் இப்படியே இருக்கட்டும். அவளது நல் வாழ்விற்கு நான் பொறுப்பு.
ஆனால் அது மட்டும்தான் இதற்கு தீர்வா? யோசித்து பாருங்கள். அவள் சிறு பெண் மாமா. 18 வயதுதான் ஆகிறது. அவளுக்கு போய் என சொன்னவன், மாமா, முதலில் அவள் வெளி உலகத்திற்கு வர வேண்டும். அதற்கு அவள் மீண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். பெண்களுக்கு கல்வி அவசியம் மாமா. ரோஜா மாதிரி திறமையான பெண்களுக்கு அது மிகவும் முக்கியம் என்றான். மறுபடியும் அந்த கல்லூரிக்கா என சேகர் அதிர, மாமா, அது அவள் விருப்பப்பட்டு எடுத்த படிப்பு. அதனால் அங்கே செல்லட்டும். நான் நாளை கல்லூரி முதல்வரிடம் பேசுகிறேன். பின்னர் வந்து ரோஜாவிடம் பேசுகிறேன். அதுவரை நீங்கள் இந்த திருமணம் போன்ற பேச்சு எதுவும் எடுக்க வேண்டாம் என சொன்னான். சேகரும் சரி என்றவர். ஆனால் அவள் மீண்டும் படிப்பது என்பது மிகவும் கடினம் என்றார். அவனோ, இவ்வளவு துன்பங்களை தாண்டி வந்து விட்டோம், இதையும் பார்த்து விடுவோம் என்றவன். அப்புறம் மாமா, எனக்கு பயிற்சி காலம் முடிந்து விட்டது. அடுத்த வாரம் நான் டெல்லி செல்ல வேண்டும். அங்கு சென்று வந்தவுடன் IPS போஸ்டிங் எனக்கு கொடுத்துடுவாங்க என சொன்னான். ரொம்ப சந்தோஷம் ராம். நீ மேலும் மேலும் புகழ் பெற எனது வாழ்த்துக்கள் என அவனை மனதார வாழ்த்தினார் சேகர். பின்னர் ராம் வீட்டிற்கு வந்தவன் முதலில் மரகதத்திடம் இது பற்றி பேச, அவரும் திருமணம் வேண்டாம், படிக்கட்டும் என்று சொல்ல, அதை அவர்கள் ரோஜாவிடம் சொன்னதும் அவள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. என்னை இப்படியே இருக்க விடுங்கள், நான் அந்த கல்லூரிக்கு போக மாட்டேன் என பிடிவாதமாக சொல்லிவிட்டாள். மேலும் கல்லூரி தொடங்க நாட்கள் இருந்ததால் ராம், இப்போது வற்புறுத்த வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம், கல்லூரி ஆரம்பிக்கும் போது பார்த்து கொள்ளலாம் என சொல்லிவிட்டான். ரோஜாவும் சில நாட்கள் நன்றாக இருப்பாள். சில நாட்கள் அறையில் சென்று கதவை அடைத்து கொண்டு வெளியே வரமாட்டாள். மரகதம்தான் அவளை சமாளித்து வந்தார். அதற்குள் ராமுவும் டெல்லி சென்று விட்டதால் மேலும் சிறிது நாள் எப்போதும் போல் நகர்ந்து கொண்டிருந்தது. 1 வருடம் ஓடிவிட்டது. அவளது தாத்தாவின் நினைவு நாள் அன்று மருத்துவர் அவளுக்கு அது தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் என சொன்னாலும் வருடத்தின் முதல் நாள் யாரால் மறைக்க முடியும்? அதற்கு முதல் நாளிலிருந்தே ரோஜா தன் அறையை விட்டு வெளியே வரவில்லை. எல்லோரும் வற்புறுத்தியும் அவள் வர மறுத்துவிட்டாள். பின்னர் மரகதம் வேகமாக கதவை தட்டியவர், ரோஜா, உன் பாட்டி சொல்றேன், நீ இப்ப கதவை திறக்கிற என ஆணையிடும் குரலில் கர்ஜிக்க, கேட்ட சேகருக்கும் பார்வதிக்குமே உடல் நடுங்க. ரோஜாவோ வேகமாக கதவை திறந்தவள், ஐயோ பாட்டி என சொல்லிக்கொண்டே அவர் முகத்தை பார்த்தவள் அப்படியே திகைத்து நின்றாள். கோபத்தில் அவர் முகம் அக்னி குன்று போல் சிவந்திருக்க அவளை முறைத்தவர், முதல்ல வெளியே வா, வந்து உட்கார் என சொன்னதும் சுற்றிவிட்ட பம்பரம் போல அவள் வந்து அமர்ந்தாள். பார்வதி, அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு வா என்றவர் அவரே பிசைந்து அவளுக்கு ஊட்ட, ஆனால் ரோஜாவோ, வேண்டாம் பாட்டி, என்னால சாப்பிட முடியாது, என்னை விட்டுடுங்க என கண்களில் கண்ணீருடன் அவரை கை கூப்பி கெஞ்ச, அவரோ, அப்படின்னா இன்று உன் தாத்தா திவசம் அன்று எனக்கும் திவசம் செய்ய போகிறாயா என கேட்டார். ஐயோ பாட்டி என அவள் அலறுவதற்கு முன்னால், ஐயோ அம்மா, அத்தை, என்ன சொல்றீங்க என பார்வதியும் சேகரும் அலற, இல்லை சேகர், நான் உண்மையைத்தான் சொல்றேன். இனியும் ரோஜா இப்படியே இருந்தா நான் சீக்கிரம் உன் அப்பாவிடம் சென்று விடுவேன் என்றவர் அதற்கு மேல் அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து அப்படியே ரோஜா மேல் சரிந்தவர், என்னால முடியலைடா, ரோஜா இப்படி இருப்பதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியலை. இவள் பிறந்த போது உன்னை பெற்றதை விட அதிக மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. அவளது ஒவ்வொரு அசைவும் என் கண்ணிற்குள் இன்னும் இருக்கிறது. எனது வீட்டு மகாலட்சுமி இவள். அவளை இப்படி முடங்கி போய் பார்க்க என்னால் முடியவில்லை. அவளுக்கும் இது புரியவில்லை. அவள் நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறாள். அதனால் நானும் இனி அவளை வற்புறுத்தப் போவதில்லை. நான் இனி இருந்தும் என்ன செய்ய போகிறேன்? அதான் உன் அப்பாவிடமே சென்று விடலாமே என யோசித்து கொண்டிருக்கிறேன் என அவர் தீர்மானமாக சொல்ல, ஐயோ பாட்டி என அவர் மாயை பொத்தியவள், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்கிறேன், நீங்களும் என்னை விட்டு போய்விடாதீர்கள் என அவரின் மடியில் விழுந்து அழுதவள், இனி நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்றாள்.
மருத்துவர் சொன்னது நடந்துவிட்டது என மரகதம் மனதிற்குள் மகிழ்ந்தவர். ஏனெனில் சென்ற முறை அவர்தான் ரோஜாவை மருத்துவரிடம் அழைத்து சென்றிருந்தார். அப்போது அவர் மனநோய் என்பது நிரந்தர நோய் அல்ல, ஆனால் அது குணமாக கண்டிப்பாக நோயாளிகளின் ஒத்துழைப்பும் தேவை. ரோஜாவை பொறுத்தவரை எங்கள் வேலை முடிந்து விட்டது. அவள்தான் அதிலிருந்து வெளியே வர மறுக்கிறாள். அதற்கான முயற்சிகளை அவள் சீக்கிரம் எடுக்க மறுக்கிறாள். அவள் சிந்தனைகள் மாறினால் சீக்கிரம் குணமடைந்து விடுவாள் என கூறினார். அதனால் தான் மரகதம் இந்த அதிரடி நாடகத்தை நடத்தினார். அதற்கு பின்பு நடப்பவை எல்லாம் வேகமாக நடந்தேறின. அவள் மருத்துவக் கல்லூரி செல்ல மறுத்துவிட்டதால் வேறு கல்லூரி பார்க்க முடிவு செய்யப்பட்டது. அருகில் சட்டக் கல்லூரி மட்டும் இருக்க ராம் அதை சிபாரிசு பண்ண, ஆனால் மரகதம் மறுத்துவிட்டார். அவள் வக்கீலுக்கு படிக்க வேண்டாம் என சொன்னார். ஆனால் வேறு வழி இல்லை. ரோஜாவோ விடுதியில் தங்கி படிக்க மறுத்துவிட்டாள். வீட்டிலிருந்துதான் செல்வேன் என கூறிவிட்டாள். அதுவும் தந்தையுடன் தான் செல்வேன் என கூறிவிட்டாள். அப்போது சட்ட கல்லூரி மட்டுமே அதற்கு சாத்தியமாக இருந்தது. அவளுக்கும் சட்ட கல்லூரி பிடிக்கவில்லைதான். பின்னர் ராம் தான் அவளை சமாதானப்படுத்தி அதில் சேர்த்து விட்டான். நாட்கள் செல்ல செல்ல ரோஜாவும் கொஞ்சம் மாறினாள். ஆனால் மருத்துவரோ அந்த நினைவு நீரு பூத்த நெருப்பு போல இன்னும் அவளிடம் உள்ளது. இன்னும் சில வருடத்திற்கு அது தொடர்பான நிகழ்ச்சிகள் அவளுக்கு ஞாபகம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றார். நாங்களும் இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டன. அவளும் கொஞ்சம் பழைய ரோஜாவாக மாறியது போல் இருந்தது. அதனால் இனி பிரச்சனை இல்லை என்றுதான் நினைத்திருந்தோம். ஆனால் இப்படி ஆகும் என்று நினைக்கவில்லை. இவள் எப்போதுதான் இந்த நினைவிலிருந்து வெளியே வருவாள் என்று தெரியவில்லை என சொல்லி முடித்தவர், மன்னிக்கணும் தம்பி, எங்கள் குடும்ப சோகத்தை உங்களிடம் சொல்லி உங்கள் தூக்கத்தையும் கெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று உறங்குங்கள் என சொல்ல, தேவாவோ நடந்த நிகழ்வுகளிலிருந்து மீளாமல் அவரிடம் தலையாட்டி விட்டு பொம்மை போல நடந்து தனது அறைக்கு வந்தான். உள்ளே வந்தவன் அப்படியே தனது படுக்கையில் அமர்ந்தவன் நினைவுகளை பின்னோக்கி செலுத்த, மேலும் அவனது உடல் ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது. ஐயோ ரோஜா, அங்கு இருந்தது நீயா என அவனை அறியாமல் அலற, தூங்கிக் கொண்டிருந்த நாதன் அலறி அடித்து கொண்டு எழுந்தவன், தேவா என்னடா ஆச்சு, ஏதாவது கனவு கண்டியா என அவனை உலுக்க, தேவாவோ அவனை வெறித்து பார்க்க, அடப்பாவி, இப்படி பாதி ராத்திரியிலேயே பேய் மொழி முழிக்கிறானே, ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிருச்சா என சொல்லிக்கொண்டே அவனை மீண்டும் உலுக்க, தேவாவோ என்னது, அது வந்து இல்லை என உளற, ஏண்டா இப்படி பண்ற, டேய் தூங்குடா என சொல்லிவிட்டு மீண்டும் அவன் உறங்க, தேவாவோ இரவு முழுவதும் உறங்கவில்லை. விடிய காலையில் 5 மணிக்கே தேவா நாதனை எழுப்ப, மணி என்ன ஆச்சு என அவன் தூக்கத்திலே கேட்க, எல்லாம் கோழி கூவுற நேரம்தான், எழுந்திரு என அவன் காலை பிடித்து பெட்ஷீட்டோடு இழுத்தவன் அப்படியே அவனை குளியல் அறைக்குள் தள்ளினான். டேய் 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 என கத்திக்கொண்டே உள்ளே சென்ற நாதன் புலம்பிக் கொண்டே குளித்து விட்டு வெளியே வந்தான். இப்ப எதுக்குடா இவ்வளோ சீக்கிரம் என்ன புறப்பட சொல்ற என கேட்டு முடிக்கும் முன் காருக்கு அவனை இழுத்து சென்றான் தேவா. கார் மருத்துவமனை நோக்கி சென்றது. டேய் தேவா, அவன் இந்த வயசுல ஃபிகரை பார்க்கத்தான் இந்த மாதிரி சீக்கிரமே போவா. ஆனா முதன்முறையா ஒரு பேஷண்ட் பார்க்கறதுக்கு 6 மணிக்கு வந்த ஆளுக நாம தான் என புலம்பிக் கொண்டே வந்தான் நாதன். மருத்துவமனைக்குள் உள்ளே சென்ற தேவா ரோஜாவின் அறைக்கு செல்லாமல் அங்கு இருக்கும் நர்ஸிடம் ரோஜாவின் மருத்துவர் முகவரி என்ன என்று கேட்டுக்கொண்டு 7 மணி அளவில் அவரது இல்லத்தில் இருந்தான். டேய் எதுக்குடா இங்கெல்லாம் வர்ற என நாதன் கேட்க, உனக்கு பிறகு எல்லாம் விவரமாக சொல்கிறேன், இப்போது அமைதியாக வா என்று சொல்லிவிட்டு அவரின் வீட்டு அழைப்பு மணியை அழுத்தினான். மருத்துவர் வந்து கதவை திறக்க, குட் மார்னிங் சார், நான் ராகதேவன் என சொல்ல, அவரோ வாங்க, ஞாபகம் இருக்கிறது என்றார். தொந்தரவுக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் அவசரமாக பேசணும் அதான் என்றவன் அவரிடம் ரோஜாவின் உடல் நிலையை விசாரித்தவன். ரோஜாவின் பாட்டி தன்னிடம் அனைத்தும் சொல்லிவிட்டதாக அவன் சொல்ல, அவரும் சரி என்று அவனிடம் ரோஜாவை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொன்னார்.
ரோஜா பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாள். இது உடனே சரியாகி விடாது. கொஞ்ச வருடங்கள் ஆகும். ஆனால் அதற்கு அவளது ஒத்துழைப்பும் வேண்டும். ரோஜாவை பொறுத்தவரை அந்த ஹோட்டல் நிகழ்ச்சி அவளுக்கு பேரதிர்ச்சி. எந்த ஒரு பெண்ணிற்கும் அது கண்டிப்பாக அதிர்ச்சிதான். அடுத்தது தாத்தாவின் மறைவு. அவளுக்கு எல்லாமுமாக இருந்த தாத்தா அவளால் தான் இறந்து போனதாக அவள் நினைக்கிறாள். அதை நினைத்து நினைத்து தன்னை வருத்திக் கொள்வதே அவருக்கு செய்யும் பிராயச்சித்தமாக அவள் நினைக்கிறாள். அதனால் அந்த நினைவுகளை விட்டு அவள் வெளியே வர மறுக்கிறாள். நானும் மற்றவர்களும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தோம், ஒன்றும் முடியவில்லை. உங்களிடம் ஜூனியராக அனுப்பியதற்கு காரணமும் அதான். அதற்கான பலனும் இருந்தது. உங்களிடம் வந்த பிறகு அவளிடம் நிறைய மாற்றங்கள் வந்தன. நான் கூட சீக்கிரம் பழைய நிலைமைக்கு வந்து விடுவாள் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை என அவர் சொல்லி முடித்தார். ஏன் டாக்டர், இதற்கு வேறு வழியே இல்லையா என தேவா மீண்டும் கேட்க, மருத்துவரோ, நான் தான் சொன்னேன் இல்லையா, அவளது கவனம் திசை திருப்பப்பட வேண்டும். இந்த நினைவுகளை மறந்து வேறு நினைவுகள் அவளை ஆக்கிரமிக்க வேண்டும். அப்போதுதான் அவள் இதிலிருந்து வெளிவர முடியும் என்றார். அதற்கும் நான் பாட்டியிடம் ஒரு யோசனை சொல்லி இருக்கிறேன். இனி ராம்சரண் இல்லை, சேகர் வரட்டும், பேசி முடிவு செய்ய வேண்டும் என்றவர். ஆனாலும் இந்த சின்ன வயசில் அந்த பெண்ணுக்கு இவ்வளோ துன்பம் வந்திருக்க வேண்டாம். ரொம்பவும் கஷ்டப்பட்டு விட்டாள் என சொல்ல தேவாவின் முகமோ அப்படியே சுருங்கி போனது. சரிப்பா, எனக்கு மருத்துவமனைக்கு நேரமாகிவிட்டது, நான் கிளம்புகிறேன் என அவர் எழ தேவாவும் நாதனும் எழுந்து வெளியே வந்தனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.